ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ரூபா வடை எப்படி சுட போகிறேன்னு பார்க்க போகிறோம். ஒரு ரூபா வடைன்றதுமே உங்களுக்குலாம் என்னடா இதுன்னு பார்ப்பீங்க. இங்கெல்லாம் இந்த பீச்சில் அல்லது நம்ம கேட்லேயே கிடைக்கும். இங்கே நம்ம ஏரியாவில் ஒரு ரூபா வடைன்றது அவ்வளோ ஃபேமஸ்ஸு, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அது எப்படி பண்ணுறதுன்னு தான் இப்போ நம்ம காமிக்க போகிறோம் வீடியோவில். பார்க்கலாமா நம்ம கிச்சனில் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு. கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கிறேன். அது அவங்க கடையில் என்ன பண்ணுவாங்கன்னா, சீப் அண்ட் கெஸ்ட்டில் விற்கிற அந்த பட்டாணி பருப்புன்னு சொல்லுவாங்க. இப்போ பச்சை பட்டாணி, இன்னொரு வெரைட்டி பட்டாணியும் இருக்கும், கொஞ்சம் கலர் எல்லோஷாக இருக்கும். அந்த பட்டாணியோடைய உடைச்ச பருப்பு விற்கும், அதுதான் போட்டு சுடுவாங்க அவங்க. நம்ம வீட்டுக்கு ஹெல்த்துக்கு நல்லதுன்னு நான் கடலைப்பருப்பே ஊற வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு எதுலேருந்து வருதுன்னா, மூக்கடலையை உடச்சி எடுக்கிறாங்க, அந்த கடலைப்பருப்பு நம்ம யூஸ் பண்ணுறோம். பட்டாணி பருப்புன்றது ரொம்ப சீப் அண்ட் ரேட்டு, அதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்றதுனால நான் யூஸ் பண்ணல. வேணும்னா நீங்கள் சூப்பர் மார்க்கெட்லாம் போய் கேட்டிங்கன்னா கிடைக்கும், ரேட்டும் ரொம்ப சீப்பாக தான் இருக்கும் உங்களுக்கு. இப்போ வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சம் அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். பச்சரிசி மாவோ புழுங்கலரிசி மாவோ கொஞ்சம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எண்ணெய் இல்லாமல் இருக்கும். வடை இப்போது நிறைய பேருக்கு எண்ணெய் ஒத்துக்காதுன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்காக நான் இது மாதிரி வச்சுருக்கிறேன். இப்போ பூண்டு பல் தட்டி வச்சுருக்கிறேன், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் நசுக்கி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பாருங்கள், ஸ்லைஸ் போட்டு. சோம்பு தேவைக்கேற்ப வச்சுருக்கேன், உப்பும் தேவைக்கேற்ப. சோம்பு மீடியமாக நம்ம கொஞ்சம் தான் போடணும். இப்போ கடலைப்பருப்பை நம்ம அரைச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஜாரில் போட்டு கொஞ்சம் கொரன்ற அளவில் தான் நம்ம அரைக்கணும் எப்பொழுதுமே. கொஞ்சம் நிறைய இருக்கிறதுனால நான் 2 டைம்ஸாக போடுறேன். ஏன்னா அப்போ தான் எல்லாருக்கும் தேவை இல்லையா. இது இந்த மழை கிளைமேட், குளிரான இந்த வின்டர் சீசனில் ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லோரும் ரசித்து சாப்பிடுவாங்கன்றதுனால இதை நான் இன்றைக்கி பண்ணுறேன். இப்போ கடலைப்பருப்பு ஒன்று பாதியமாக அரைச்சிருக்கேன் பாருங்கள், கொரன்னு. எப்பயுமே நம்ம வடைக்கு எப்படி அரைக்கிறோமோ அந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக தண்ணி இல்லாமல் தான் அரைக்கணும் இதுக்குமே. இப்போது கொரன்னு தான் நான் அரைச்சிருக்கிறேன். இப்போ இதுலேயே என்னென்ன போடுறேன்னு பாருங்கள். தேவையான பொருட்கள் சொன்னேன் இல்லையா. வெங்காயம் நல்லா சிறுவை நறுக்கி வச்சுருக்கேன், இதை தான் நான் சேர்க்குறேன். உப்பு நம்ம பருப்பு அரைக்கும் போது போட்டிருக்கணும், இருந்தாலும் இப்போ மாவு பேசியும் போது நான் போடுறேன். தேவைக்கேற்ப சால்ட்டு தான் சேர்த்துருக்குறேன். இதுலேயே கருவேப்பிலை, இஞ்சி போடலை, பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கொத்தமல்லி எல்லாமே சேர்த்துருக்கோம். கூடவே இந்த அரிசி மாவும் கார்ன்ஃப்ளவர் மாவும் நான் போடுறேன். ஏன்னா மொறுமொறுன்னு இருக்கிறதுக்காக கார்ன்ஃப்ளவர் மாவு, எண்ணெய் வலிக்காமல் இருக்கணுன்றதுக்காக அரிசி மாவு சேர்த்துருக்கோம். நம்ம கெட்டியாக நல்லா பிசைஞ்சிக்கணும். இது ரொம்பவே பார்க்க அழகாக இருக்கும், டேஸ்டியும் நல்லாயிருக்கும், குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்கன்றதுனால இதனால் நான் இன்றைக்கி செய்கிறேன். நான் இந்த வின்டர் சீசனுக்கு குளிராக இருக்குது, மழையும் இல்லை, சாரல் மழை போல் தூறல் தான் வருது நம்ம கிளைமேட்டில். இன்றைக்கி இந்த கிளைமேட்டுக்கு நான் வீட்டில் செய்கிறது தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு வீடியோவாக நான் என் சேனலில் போடுறேன். என் சேனலில் வீடியோ எப்படி இருக்குது, என்னோடய ஸ்நாக்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். யாருமே கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க, என்னோடய வாய்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். எதுனா கொஞ்சம் திருத்தி நான் பேசுவேன் இல்லையா, அதுக்காக கேட்குறேன். எனக்கு தெரிஞ்சதை தான் நான் போடுறேன். இவ்வளோதான். இது இப்போது ரெடி ஆகிடுது. இந்த மசாலா இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்க போகிறோம். இப்போது வீட்டில் நம்ம பாத்திரம் எண்ணெயை பொரிக்கிறதுக்கு நீங்கள் பேன் இருந்தால் வச்சுக்கோங்க, இல்லை நான் இந்த கடாய் வைக்கிறேன். ஏன்னா தீயாமல் இருக்கும், கொஞ்சம் கனமான இன்டோலியம் தான் இது. இதை நான் வைக்கிறேன். கொஞ்சமாக எண்ணெய், எப்பவுமே ரொம்ப எண்ணெயும் வேணாம், நம்ம ஒரு வாட்டி காய்ச்சிட்டோம்னாவே அதனோட பவர் போயிடும். கொஞ்சமாக எடுத்துகிட்டு ஒரு டைம் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே குழம்பு தாளிக்கெல்லாம் பயன்படுத்திக்கலாம். அதுக்காக தான் நான் எல்லாம் பொரிக்கும் போது கொஞ்சமாக எண்ணெய் பயன்படுத்துகிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் ஹீட் ஆகட்டும்னு வெயிட் பண்ணுறோம். நம்ம இப்போ நல்லா உப்பு, காரத்துக்கு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், நம்ம வெங்காயம், சோம்பு வாசனைக்காக போட்டிருக்கோம். எல்லாமே சோம்பு சேர்த்தாலே ஜீரண சக்தி கொஞ்சம் நல்லா ஆகும். இது கடலை பருப்புன்றதுனால
இதில் ஹெல்த்தியான விஷயங்கள் நிறைய இருக்குது. நம்ம வீட்டில் பண்ணுறதுனால மெயினாக வந்து நம்ம வீட்டில் பண்ணுறதுனால ஹெல்த்தியாக இருக்குது. கடையில் வந்து பாமாயில் ஆயிலில் தான் பொரிப்பாங்க. அதேமாரி அந்த பட்டாணி பருப்புன்ற சீப் அண்ட் ரேட்டில் இருக்கிற பருப்பு மட்டமானதை வாங்கிட்டு வந்து தான் ஊற வச்சு செய்வாங்க. அதுவே வந்து டேஸ்டியாக இருக்குதுன்னு நம்ம ஜனங்கள்லாம் போய் வாங்குகிறோம். அதுக்கு பதில் இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிறப்போ டைம் இருக்கும்போது குழந்தைங்களுக்கு ஈவினிங்கில் ஸ்கூல் விட்டு வந்ததும் இந்த மாதிரி பண்ணி கொடுத்திங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்டியாகவும் இருக்கும். இதனால தான் நான் இன்றைக்கி எல்லோரும் வீட்டில் இருக்கவே இன்றைக்கி இந்த ஸ்நாக்ஸ் பண்ணுறேன். நான் நம்ம இனிப்பை விட இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பைஸியாக கொஞ்சம் காரமும் இல்லாமல் பண்ணி கொடுக்குறோம். ரொம்ப ஸ்பைசி இல்லாமல் மீடியமாக. பச்சை மிளகா வந்து தேவைக்கு தான் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் இப்போ பேனில் எண்ணெய் வந்து காஞ்சிடுது. தட்டி போட மசாலாவும் ரெடி ஆகிடுது. உப்பு இருக்கான்னு கூட நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் போடுற தோராயமாக ஆனால் மீடியமாக இருக்கும். நீங்கள் வேணும்னா லேசாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட உப்பு சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து பொரிச்சிட்ட பேர் நம்ம ஆட் பண்ண முடியாது இல்லையா, உப்பு இல்லைனாலும் டேஸ்ட் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. நம்ம உப்பு போடுறது மெயினாக கிச்சனில் கரெக்டாக நம்ம ஒரு நல்ல சமையல் பண்ணுறவங்க கிச்சனில் உப்பு ஒன்ஸ் போட்டாலே சரியாக இருக்கும். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம போட கற்றுக்கணும். ஓகேங்களா, இப்போ பொரிச்சு எடுக்கலாம் வாங்க. இப்போது இந்த ஒரு ரூபா வடைன்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா, நம்ம இப்போ பொரிக்க போகிற எண்ணெயில் அவங்க வந்து சின்ன சின்னதாக நம்ம வீட்டில் வந்து கொஞ்சம் பெருசாக தட்டி போடுவோம். அவங்க மாவை அப்படியே எடுத்து உதித்து சின்ன சின்னதாக போடுவாங்க. ஒரு ரூபான்றது ஃபஸ்ட்டு வந்து 50 காசுன்னு சேல்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஒரு ரூபான்னு சேல்ஸ் பண்ணுறாங்க. நாங்கள் இருக்கிற இடத்துலையே வந்து அது நாங்கள் மெயின் ரோடு போனோம்னா வாங்கின்னு வருவோம். நாங்கள் எல்லாருமே அதை லைக் பண்ணி சாப்பிடுவோம். அதனால தான் நான் இந்த மாதிரி வீட்லேயும் பண்ண ஆரம்பித்தேன். மெரினா பீச்செல்லாம் இது வந்து கிடைக்கும் இந்த மாதிரி ஸ்நாக்ஸு. எப்பவுமே இதை தட்டுறதுக்கு கூட லேட் ஆகாது. டக்குன்னு எடுத்து போட்டுடுவாங்க. இவ்வளோதான் போடுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக. நம்ம வீட்டு எண்ணெய் ஃப்ரெஷ் எண்ணெய்ன்றதுனால இந்த மாதிரி நுரைகள் வருது. ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அது இன்னொரு டைம் யூஸ் பண்ணும்போது இந்த அளவுக்கு நுரை வராது. இது கடலை எண்ணெய் வீட்டிலையே செக்கடித்த எண்ணெய்ன்றதுனால இந்த மாதிரி இருக்குது. மேக்ஸிமம் நீங்களும் வீட்டு எண்ணெய் அட்லீஸ்டில் இந்த செக்கு அரைக்கிறாங்க இல்லையா, அந்த இடத்துல போய் வாங்கிட்டு வாங்க. எண்ணெய் பேக்கெட் எண்ணெயெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். ஓரளவுக்கு ஒரு டிப்ஸாக தான் சொல்கிறேன், உங்களுடைய அவேர்னஸ் நல்லதுக்காக தான் சொல்கிறேன். ஒரு ரூபா வடை தான் கடையில் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கி சாப்பிட்றவங்கள சாப்பிடுங்க. நம்ம வீட்டில் பண்ணும்போது அதனோட ஹெல்த்தின்றது வேறு தான். அதுக்காக தான் நம்ம இவ்வளோ தூரம் சொல்கிறோம். நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அது உங்களோட விருப்பம். ஆனால் ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி ஹெல்த்தியாக பண்ணி கொடுங்க உங்கள் குழந்தைங்களுக்கு. அது மட்டும் நான் என்னோடய சின்ன வேண்டுகோளாக உங்களுக்குலாம் சொல்கிறேங்க. கொஞ்சம் நல்லா செவந்ததும் நம்ம திருப்பி விட போகிறோம். இப்போ வந்து எடுக்கிற அளவுக்கு ரெடி ஆகிடுச்சி. செவந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி மொறுன்னு இவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த வடை வந்து ஏன்னா இது இவ்வளோ சின்னதாக இருக்கிறதுனால தான் ஒரு ரூபா. கடைகளில் இது வந்து ரொம்ப மெரினா பீச்சு இல்லை ரோட்டு கடைகள்லாம் இது ரொம்ப ஃபேமஸ். நம்மளுக்கு எப்பயுமே எங்களுக்குள்ள தெரியும்னு நினைக்கிறேன். நாங்களாம் ரொம்ப இங்கே நிறைய பேர் இதுதான் லைக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு நீங்கள் சூடாக பண்ணி கொடுங்க. இந்த மாதிரி டைமில் சின்னதாக எப்படி தட்டி வச்சுருக்கேன்னு பாருங்கள். இதை தான் இப்போ நான் எண்ணெயில் போட போகிறேன்.
எல்லாமே அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. வீடியோக்காக பண்ணுறது இல்லாமல் நாங்கள் எவ்வளோ 4 பேருக்கு தேவையானது, நம்ம 5 பேருக்கு தேவையானது அவ்வளோதான் திட்டமாக தான் பண்ணோம். ஸ்நாக்ஸ்ன்றது இல்லை, ஈவினிங் ஸ்நாக்ஸ் நிறைய சாப்பிட்டோம்னா நைட்டுக்கு டின்னர் வந்து நம்மளால் எடுத்துக்க முடியாது. அதுக்காக மீடியமாக தான் நான் வந்து பண்ணுறேன். உங்களுக்கு இது கூடவே ஒரு டிப்ஸு சொல்கிறேன். ஈவினிங் ஸ்நாக்ஸ்ன்றதுனால கூடவே டீயும் பண்ணின்னு இருக்கேன் நான். டீ வந்து நம்ம குடிக்கிறோம் டெய்லி ரெகுலரானா கூட, இப்போது டீலேயே இந்த மாதிரி சுகரை சேர்த்து கொதிக்க வச்சு ஃபில்ட்ரு பண்ணி குடித்தோம்னா அந்த சுகரோட லெவல் வந்து நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகாது. அதில் இருக்கிற நச்சுத்தன்மைகள்லாம் நம்ம கொதிக்கும் பொழுது சூப்பராக க்ளீன் ஆகிடும். அதுக்காக நம்ம சர்க்கரையை டீலேயே கொதிக்க வச்சு ஃபில்ட்ரு பண்ணிக்கணும் எப்பொழுதுமே. நம்ம ராவாக அப்படியே போட்டு நம்ம குடிக்கிறதுனால தான் சுகர் வந்து நிறைய பேருக்கு இன்க்ரீஸ் ஆகுது. எப்போவுமே சொல்கிறேன், நம்ம டீயில் போட்டு சர்க்கரையை கொதிக்க வச்சு ஃபில்ட்ரு பண்ணிக்கணும். மோஸ்ட்லி வெள்ளை சர்க்கரை யூஸ் பண்ணக்கூடாது தான். ஆனால் அப்படியே நம்ம யூஸ் பண்ணுறோன்னா இந்த மாதிரி டீயில் போட்டு கொதிக்க வச்சுட்டு ஃபில்ட்ரு பண்ணி நம்ம டீயை குடிக்கலாம். அப்போ வந்து சர்க்கரை லெவல் ஏறாது. நீங்கள் எத்தனை டீ வேணாலும் குடிக்கலாம். ஒரு அளவுக்கு நம்ம ஒரு நாளைக்கு 4 டீ கூட குடிக்கிறவங்க இருக்கிறாங்க. நான் மோஸ்ட்லி 4 டைம் குடிக்கிறேன், அதுக்காக சொல்கிறேன். இந்த மாதிரி கொதிக்க வச்சு ஃபில்ட்ரு பண்ணி குடிங்க. இதுவும் ஒரு என்னோடய டிப்ஸாக நீங்கள் வச்சுக்கோங்க, இல்லை அவேர்னஸாக வச்சுக்கோங்க. இப்போ டீயும் ரெடி ஆகிடுச்சு, வடையும் மொறுன்னு ரெடி ஆகிடுது. பார்த்தீங்களா, வடையும் டீயும் ஒன்றா ரெடி ஆகிடுச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மொறுன்னு ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. 1 ரூபா வடை, ரோட்டு கடை 1 ரூபா வடை வந்து ரெடி ஆகிடுச்சு. கூடவே டீயும் ரெடி ஆகிடுச்சு, எல்லாருக்கும் பரிமாற தயாராகிடுச்சு. இவ்வளோதான். இதை மாதிரி நீங்களும் வீட்டில் இந்த 1 ரூபா வடை செஞ்சு வீட்டில் எல்லாருக்கும் பரிமாறுங்க. எப்படின்ட்டு வீடியோவில் பார்த்துட்டு பண்ணுங்கள். டீயும் இந்த மாதிரி வடையும் பரிமாறுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய்.